இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்குற கேக்டஸ் பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா எக்கினாப்சிஸ். இந்த எக்கினாப்சிஸ் கேக்டஸில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. அதில் ஒன் ஆஃப் த ஒரு வெரைட்டி இது ஈஸ்டர் கேக்டஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த எக்கினாப்சிஸ் கேக்டஸ் வந்து எப்போ வந்து பூக்கள் வந்து நல்லா வந்து பூக்கும்னு பார்த்திங்கன்னா அட்மாஸ்பியரிக் டெம்பரேச்சர், நம்ம என்விரான்மெண்ட்டோட டெம்பரேச்சர் வந்து இப்போ நல்ல ஒரு ஹாட் சம்மர்லேருந்து இப்போ ஜஸ்ட்டு ஒரு ரெயினாலேயோ இல்லை வந்து ஒரு வின்டர் சீசனாலேயோ கொஞ்சம் கூலிங் ஆகும்போது இது வந்து பூக்கள் வந்து ட்ரிகர் ஆகும். ஒரு சில நேரத்தில் இயர்லி ட்வைஸ் கூட இது வந்து பூக்கும். அந்த மாதிரி நேரத்தில் வந்து பூக்கக்கூடிய ஒரு பூக்கள் தான் இதில் வரும். இதோட பூக்கள் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 12லேருந்து 15 மணி நேரம் தான் வந்து ப்ளூம் ஆகிருக்கும், அதாவது விரிஞ்ச நிலையில் இருக்கும். அதுக்கப்புறம் நான் ஆட்டோமேட்டிக்காக வந்து மூடிடும். இந்த கேக்டஸ் பார்த்திங்கன்னா மோஸ்ட் ஆஃப் தி கேக்டஸ் மாதிரி நைட் ப்ளூமர்ஸ் தான். அதாவது இன்றைக்கி நைட்டு, இப்போ இது ஆகஸ்ட் மந்த்து, இன்றைக்கி நைட்டு பார்த்திங்கன்னா இது வந்து பூக்கள் வந்து பூக்க போகுது. லாஸ்ட் இயர் பார்த்திங்கன்னா இது ஜூலை மந்தோட மிட்டிலே வந்து பூத்துருச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லேட் ஆகிருக்கு. எதனாலனா நல்லா வெயில் அதிகமாக இருக்க காரணத்தால், கொஞ்சம் மழை வந்து தள்ளி போனதால் இப்போ வந்து லேட்டாக பூத்துருக்கு. இந்த மாதிரி நிறையா செடிகள் இருக்குது. நம்மளோட சீசனல், அப்புறம் வந்து நம்ம என்விரான்மெண்ட் டெம்பரேச்சரை வந்து அதை பேஸ் பண்ணி பூக்கக்கூடிய கேக்டஸ் இருக்குது. நிறையா பிளான்ட்ஸ் இருக்குது. அதில் இது ஒரு வெரைட்டி. இது நைட்டு வந்து ப்ளூம் ஆகும். அதை நான் ஒரு தனி வீடியோவாக போடுறேன் நான்.